இந்த நிர்வாகத்துக்கு விஜய் அவர்கள் மீண்டும் கரூர் போவதால் என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படும்? விஜயோட பாதுகாப்புக்கு உங்களால் உத்தரவாதம் செய்ய முடியுமா? மகிழ்ச்சியான தருணத்தில் விஜய் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே செருப்பை தூக்கி வீசுகிறீர்கள். வீசுனீங்களா இல்லையா? இன்னைக்கு 40 உயிர்களை பறிகொடுத்த ஊர் அந்த ஊர். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அங்கே போனால் அத்தனை பேருக்கும் சிரமமா இல்லையா? தார்மீக ரீதியாக விஜய் அங்கே போக வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் போனால் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன? வந்திருக்கக்கூடிய தகவல் விஜய் செல்லலாம் என்று முடிவெடுத்தாலும் நிர்வாகம் அதை அனுமதிக்காது என்பதுதான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய தகவல். இந்த மாதிரி நிர்வாகம் ஒரு பக்கம் அன்அஃபிஷியலா இன்டெலிஜென்ஸ் சார் நீங்கள் வராதிங்கன்றதை சொல்லிட்டு இந்த பக்கம் இவர்களை விட்டு விஜய்க்கு மனசாட்சி இல்லையா, இரக்கம் இல்லையா? தப்பிச்சு ஓடிட்டார். ஸோ முழுக்க முழுக்க இந்த விஷயத்தில் விஜய் தான் முழுக்க காரணம் என்று தங்கள் பொறுப்பை தட்டி கழித்து பழியை மொத்தமும் விஜய் மீது போடுவதற்கான வேலையை திமுக மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், அரசு நிர்வாகம் என அத்தனை பேரும் செய்கிறார்கள். பத்திரிகையாளர் பேரே சொல்றேன், இதில் ஒன்றும் தவறு இல்லை. முதல்வரோட ஜெர்மனிக்கு போன பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியம், தி வீக்கோட கரஸ்பாண்டன்ட், அவங்க ஒரு புகைப்படத்தை போட்டு விஜய் சந்தோஷமா புன்முறுவல் பண்ணிட்டு இருக்காரு, ரைட்டா? அந்த புகைப்படத்தை போட்டு இதை எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலான்ட்டு பதிவிடுறாங்க சமூக வலைத்தளத்தில். அந்த க்ரௌடை பார்த்து விஜய் ரசிக்கிறாருன்றதான் பொருள். அந்த ஃபோட்டோ பெரம்பலூரில் எடுத்தது. கரூரில் பார்த்து விஜய் இந்த கூட்டத்தை ரசிக்கிறாரு, அவர் என்ஜாய் பண்ணுறான்றது தான் அது மீனிங். நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மேகசினில் சீனியர் கரஸ்பாண்டன்ட் 30 வருஷமாக ஃபீல்டில் இருக்கவங்க ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் கூட்டின்னு போயிட்டு வந்துட்டாங்கன்றதுக்காக எப்படியா தரம் தாழ்ந்து போவீர்கள்? இதெல்லாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட்டையே இப்படி வேலை செய்ய வைக்கிறாங்கன்னா சின்ன ஜூனியர் பத்திரிகையாளர்களை வச்சு என்னென்ன செய்வார்கள்? அந்த விஜய் மீது அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக இன்னைக்கு மீடியாக்கெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணதுன்னா பர்மனெண்ட்டாக லைவ் போட்டு வச்சுருக்காங்க. லைவ் வண்டியை போட்டு விஜய் வீட்டு வாசலே வச்சுருக்காங்க. இன்று காலையில் விஜய் வீட்டிலிருந்து கிளம்புகிறார். விஜய் கிளம்பி விட்டார். 36 மணி நேரத்திற்கு பிறகு வெளியே வந்தார். வண்டி பின்னாடி போகிறேன்ப்பா. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, திமுக தனது தவறை மறைத்து விட்டு, இன்னும் சொல்ல போனோம்னா உள்ளுக்குள்ள திமுக இது போல ஏதாவது ஒன்று நடந்து அதன் மூலமாக விஜயை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது.